பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடங்கூடாதே, அது புத்தி பிசகினால் செய்ததென்று முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அடிப்பானே. பாருங்கள், ஆண்டோட வேத வசனங்களை பரிசுத்த வேதாத்தில் உள்ள எழுதப்பட்டவர்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு நல்லவர்களாய், எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாங்கள் மாற்றப்படுகிறோம். அவருடைய சத்தியம் நம்மை விடுதலையாக்குறது. பரிசுத்த வேதாவும் இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியம் தேவையாக இருக்கிறது. ஆகையால நாங்கள் பேசும் பொழுது மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்காதபடிக்கு நாங்கள் பேசும் பொழுது என்னத்தை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதை பார்த்து நாங்கள் அதன்படி பேசி வாழ வேண்டும். கெட்ட வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், கூடாத வார்த்தைகள், மற்றொரு திட்டுற வார்த்தைகள், சபிக்கிற வார்த்தைகள் ஒன்றுமே வராதபடிக்கு நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், எங்களுடைய தெய்வம் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். ஆகையால தான் பரிசுத்தாகிறது எழுதி நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால நாங்கள் திடங்கொண்டு அவர்கள் தொடர்ந்து ஓடுவோம், நல்லவற்றை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதை அறுப்போம். மனுஷன் நன்மையை நாங்கள் விதைத்து நன்மையை அறுத்துக் கொள்வோம், பண்ணுவோம் நன்மையை. ஆமேன், ஆமேன்.